ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிப்பி காளான் தொக்கு செய்ய போகிறோம். ஃப்ரெஷ்ஷான சிப்பி காளான் 3 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம அதிகமாக எடுத்தோம்னாலும் வதக்குனா ரொம்ப கம்மியாக தான் வரும். இதை நம்ம பிரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை பார்க்குறதுக்கு அப்படியே சிப்பி மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த பின்னாடி லேயர் பார்த்தா கூட அழகாக வரி வரியாக அந்த சிப்பியை பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம பேக்கெட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பெரிய பெரிய பீஸாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஃபில்டரில் வைங்க. காளான் வேக வைக்கும் போதே நிறைய தண்ணி விடும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொடியான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வதங்கின வெங்காயம் கூட பொடியான இருக்குன்னா 4 தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா சுண்டை வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி கிரேவி ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிப்பி காளானை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாமல் இந்த தொக்குலேயே கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. காளான் கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க, இல்லை கறி மசாலா தூள் சேர்த்துக்குங்க. சாப்பிட்றதுக்கு மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிப்பி காளானுக்கு தனியாக டேஸ்ட் இருக்காது. நம்ம வைக்கிற கிரேவியில் தான் அதை சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் தயிர் சாதத்துக்கோ லெமன் சாதத்துக்காக தான் செஞ்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு தாளித்து கொட்டிட்டு சாதம் ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமே நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். இது நல்லா சுண்டி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆனதும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிப்பி காளான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி கிளறின சாதத்துக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.